உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பிடாரா, நீ ராணிக்கு உதவி செய்ய போக மாட்ட, என் கையால சாகதான் போற. சித்தப்பா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க உச்சக்கட்ட ஆச்சரியமாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. இங்க இச்சாதாரி இறங்கி ஒரு கலக்குது தமன்னா. ஆமா தமன்னா, நீ இச்சாதாரியா இல்ல உண்மையான தமன்னாவா? சித்தப்பா, அமைதியா இருங்க. நம்ப முடியல தமன்னா. சரி சரி. ஐயோ, பிடாரனை வேற கூட்டிட்டு போகணுமே. யோ, இங்க பாரியா, மகுடி எடுக்கிறது, பாம்பாட்டிய பாக்குறது, இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்ல. இதுக்கெல்லாம் அந்த பாம்பாட்டி சித்தரோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். அப்பதான் இதெல்லாம் நடக்கும். சரி சரி, அந்த சந்திரகாந்த கல்லு. யோ, அங்க ஒரு கல்லு அந்தரத்துல தொங்கும். அதுல இருந்து வர தண்ணிய எடுத்துன்னு வந்து ஆதிசேஷனுக்கு அபிஷேகம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணிய தெளிச்சுதான் இந்த இச்சாதாரிய கட்டுப்படுத்த முடியும். சரி சரி. என்னவோ தலைய ஆட்டிட்டு நீ தப்பா ஏதாவது பண்ண, நீ வீட்டுக்கு திரும்ப சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த இச்சாதாரி எங்க எல்லாரையும் கூண்டோட கைலாசம் போக வச்சிரும். அதுவும் என்னை விட செம்மையா கேம் ஆடும். ஐயோ, நீ வேற. சரி, நான் வரேன். யோ, அக்காவையும் கும்பிட்டு போயா? நான் போற காரியம் நல்லபடியா முடியணும் மம்மி. ராணி என்ன பண்றான்னு எனக்கு முழுசா தெரியல. ஆனா ராணி இறங்கி அந்த இச்சாதாரி கூட சரிக்கு சமமா போட்டி போட்டுட்டு இருக்கா. இதுல அவ ஜெயிக்கணும். அதுக்கு நீயும் அவளுக்கு துணையா இருக்கணும். அப்பாடா, ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டோம். என்ன தம்பி, தாகம் தீந்துருச்சா? சித்தர் தரிசனம் சிம்ம சொப்பனம்னு சொல்லுவாங்க. இது எனக்கு எப்படி கிடைச்சதுன்னே தெரியல. பல பேர் சித்தரை பார்க்கணுங்கிறதுக்காக காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கெல்லாம் கூட இன்னும் பார்க்கலன்னு தான் சொல்றாங்க. ஆனா நான் சாமியவே பெருசா நம்பாதவன். எனக்கு உங்க தரிசனம் கிடைச்சிருக்கு. தம்பி, இதுல சாமியை நம்புறவங்க நம்பாதவங்கன்னு கணக்கு இல்ல. யாரும் அறத்தோட நடந்துக்கிறாங்கன்றதுதான் முக்கியம். அது உன்கிட்ட இருக்கு. அதனாலதான் உன் முன்னால நான் நிக்கிறேன். சரி சரி, சீக்கிரம் கிளம்பு. அங்க உன் பொஞ்சாதி அந்த இச்சாதாரி கிட்ட பெரிய பெரிய சித்து விளையாட்டெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கா. அதுவும் விளையாடிக்கிட்டு இருக்கு. இங்க மட்டும்தான் அதோட சித்து விளையாட்டு பலிக்காது. இல்லைன்னா அது இங்கேயே உன்னை தேடி வந்திருக்கும். ஆனா நீ அந்த எல்லை தாண்டினதும் அது எந்த ரூபத்துல வேணாலும் வந்து உனக்கு இடைஞ்சல் கொடுக்க பார்க்கும். ஆமா சாமி, அதையும் ராணி சொன்னா. இந்தா, இதுவும் என் திருவிளையாடல்ல ஒண்ணு. சித்திரசாமி, இது என்ன? இது நீ வச்சிருக்க கருவியை விட நல்லாவே வேலை செய்யும். இல்ல, புரியல. நீ இந்த காட்டை விட்டு போற வரைக்கும் நீ நினைச்ச இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்த மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த வேற கையில வச்சுக்கிட்டு திசை காட்டுன்னு சொன்னா போதும். அந்த வேரே உனக்கு திசை காட்டும். இந்த வேறு திசை காட்டும் வேறு. திசை காட்டி வேறா? இது அபூர்வமான வேறு. இது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. அப்புறம் அந்த பிடாரனை கூட பாத்துடலாம். ரொம்ப நன்றி சாமி. புது நம்பரா இருக்கு. ஹலோ ராணி, நான் தான் உன் தாடிக்கார பேசுறேன். யோ, இது என்ன புது நம்பர் ஆகுது? இல்ல ராணி,
என்னோட போன்ல சிக்னல் கிடைக்கல. நான் பயந்து என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் ஒருத்தர் வந்தாரு. நான் அவர்கிட்ட தான் போன் வாங்கி பேசுறேன். சரி என்னன்னு சொல்லு. அப்புறம் நான் அந்த ராஜமுகடியை எடுத்துட்டேன். அப்படியே பிடாரனோட குடிலுக்கும் வந்துட்டேன். நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம், அவர் வரமாட்டேங்கிறாரு. நீ கொஞ்சம் பேசி பாரு. ஐயா பேசிங்கயா. ஐயா, என் பேரு ராணி. அவர் என் வீட்டுக்கார் தான். அவர் சொல்றது உண்மைதாயா. அந்த இச்சாதாரி என்னையும் என் குடும்பத்தையும் பழிவாங்க எங்க வீட்டுக்குள்ளாரையே சுத்தின்னு இருக்கு. அத கட்டுப்படுத்தணும்னா ராஜமகுடிய நீங்க ஊதுனாதாயா முடியும். அதுக்கோசம் தான் உங்களை கூட்டின்னு போக வந்துகிறாரு. தாயி, எனக்கு வரக்கூடாதுன்னு எல்லாம் இல்ல தாயி. என்னோட குலசாமி காலபைரவர்கிட்ட உத்தரவு கேட்டுதான் எங்கனாலும் வெளியே போவேன். எனக்கு உத்தரவு கிடைக்கலையே தாயி, அதனாலதான் நான் யோசிக்கிறேன். என்னாச்சு ராணி? ஒத்துக்க மாட்டாரு. சரி கொடு, நான் பேசி பார்க்கறேன். ஐயா, நான் அவனோட பாட்டி பேசுறேன். உண்மையாவே எங்க வீட்டை ஒரு இச்சாதாரி ஆண்டிட்டு இருக்கு. அதனாலதான் இத்தனை நாளா எங்க வீட்டுல பிரச்சனை, மன உளைச்சல் வேற. நீங்க வந்தாதாங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட முடியும். தயவு செஞ்சு நீங்க வாங்கய்யா. என்ன தம்பி? பாட்டி கொடுங்க, நான் பேசுறேன். ஐயா, அங்க வந்திருக்கிறது என் அண்ணன் தான். எங்க அண்ணைய உசுர நீங்க தாயா காப்பாத்தணும். அந்த இச்சாதாரி எங்க அண்ணைய கொல்ல பாக்குது. அவங்க வயித்துல இருக்கிறது இந்த குடும்பத்தோட வாரிசு. ஒரு கர்ப்பிணி பெண்ணை காப்பாத்துறதுக்கு இந்த உதவியை செய்யுங்கய்யா. ஐயா, நீங்க வந்தாதான் அந்த இச்சாதாரிய இந்த வீட்ல இருந்து துரத்த முடியும். கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்கய்யா. எம்மா, என்னம்மா நீங்க இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? என்னை நீங்க கட்டாயப்படுத்த வேண்டியதெல்லாம் இல்ல. மகுடி ஊதணும்னு கூப்பிட்டாவே நான் வந்துருவேன். ஆனா உங்க வீட்டுக்கு நான் வர்றதுக்கு பைரவர் எனக்கு உத்தரவு கொடுக்கலையம்மா. அதனாலதாம்மா நான் தயங்குறேன். தர்ஷினி, போன ராணி கிட்ட கொடு. அண்ணி, சொல்லியா. ராணி, அவர் நம்மள நம்ப மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன ராணி பண்றது? ஐயா, உங்களை எது தடுக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றது சத்தியம். நான் கும்பிடுற சிவன் மேல சத்தியமா இந்த காரியத்தை நாங்க எந்தவித அறத்தையும் மீறி செய்யல. சிவனோட ஆசீர்வாதத்தாலையும் அவரோட வழிகாட்டுதலையும் தான் இது நடக்குது. நான் சொல்றத நம்புங்கய்யா. ப்ளீஸ். இறைவா போட்டு, கால பைரவரே போட்டு. சரி, நான் வரேன். சரிங்கய்யா. சரி ராணி, நான் வச்சிடுறேன். என்னம்மா, என்னாச்சு? அவரு வரேன்னு ஒத்துக்கினாரு பாட்டி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.